ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெண்களின் மனதை புரிந்து கொள்ளவே முடிவதில்லை என்று ஆண்கள் புலம்புவதை கேட்டிருக்கலாம். இது இன்று வந்த கேள்வி அல்ல. காலம் காலமாகவே பெண்களின் மனத்தில் இருப்பதை அறிய முடியாத அளவுக்கு ஆழமானவர்கள், ரகசியமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் ஆண்களிடம் எதிர்பார்ப்பது என்ன, உண்மையில் என்னதான் விரும்புகிறார்கள், எப்படிப்பட்ட ஆண்களை பெண்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குறிப்பிட்ட பாலின வேறுபாடுகள் உள்ளன. உண்மையில் அவை சில விஷயங்களை சிக்கலாக்கும். அதாவது பெண்கள் தங்களுக்கு வேண்டியதை கேட்க விரும்புவதில்லை, மிக முக்கியமானதை சொல்லவும் விரும்பவில்லை. ஆனால் ஆண்கள் எப்பாடுபட்டேனும் கண்டுபிடித்து விட வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார்கள். இதுதான் ஆண்களுக்கு சிக்கலான ஒன்றாக மாறிவிடுகிறது. அப்படி பெண்கள் ஆண்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? ஆண்கள் மனச்சோர்வுடனும் எதிர்மறையாக இருந்தால் பெண்கள் அதை விரும்ப மாட்டார்கள். பெண்களை ஈர்க்கும் மனநிலை இருந்தால் ஆண்களின் மனநிலை நேர்மறையாக இருக்க வேண்டும். பெண்கள் தங்களை பற்றி நன்றாக உணரக்கூடிய ஆண்களிடம் அதிக ஈடுபாடு கொண்டிருக்க விரும்புவார்கள். வாழ்க்கையை பற்றி நேர்மறையாக உணர்ந்த ஆண்கள் தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மட்டுமே பெண்களிடம் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்தளிக்க முடியும். அதனால் ஆண்கள் தாங்கள் அனுபவிக்கும் நேர்மையான எண்ணங்கள் மற்றும் தருணங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் பெண்கள் அத்தகைய ஆண்களிடம் வர விரும்புவார்கள். அடுத்து, வசீகரமான ஆண்களை பெண்கள் விரும்புவார்கள். வசீகரமாக இருப்பது என்பது மென்மையாகவோ அல்லது சிறந்த பேச்சாளராகவோ இருக்க வேண்டிய அவசியமில்லை. சிறு உதவி செய்தாலும் ஆண் மகிழ்ச்சியாக விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று பெண்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆண்கள் இதற்கு அதிகம் மெனக்கட வேண்டியதில்லை. வசீகரம் என்பது தனித்துவம்தான். கனவுகள் மற்றும் உணர்வுகள் என எதுவாக இருந்தாலும் எதை பற்றி கவலைப்படுகிறீர்கள் என்பதை பற்றி பேசுவதுதான் பெண்களை ஈர்க்கும். வசீகரம் என்பது உண்மையான உணர்வில் இருக்கிறது. ஆண்களின் நேர்மை பெண்களை கவரும். ஆண்கள் நேர்மையாக இருப்பது, நல்லொழுக்கத்துடன் செயல்படுவது பெண்களை கவரும். பெண்கள் கௌரவமான, நியாயமான மற்றும் நெறிகளை கடைபிடிக்கும் மனிதனை விரும்புகிறார்கள். உறவுகளின் அடிப்படையில் ஆணுக்கு பெண்ணுடன் இருக்கும் பிணைப்பை மேலும் வலிமையாக்க இவை உதவும். இத்தகைய நல்லொழுக்க ஆண்களை கொண்டுள்ள பெண்ணுக்கு சிறந்த துணையாக இருக்க முடியும். இத்தகைய சூழலிலும் தம்மிடம் நேர்மை பாராட்டும் குணம் கொண்ட ஆண்களை பெண்கள் விரும்புவார்கள். அடுத்ததான், நம்பிக்கை கொண்ட ஆண்களை பெண்கள் விரும்புவார்கள். ஆண் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். உண்மையில் சுயமரியாதை மற்றும் அதிகமாக உயர்த்தப்பட்ட ஈகோ ஆகியவற்றுக்கு இடையான வேறுபாட்டை கவனிக்க வேண்டும். பெண்கள் தன்னம்பிக்கை கொண்ட ஆண்களை மட்டுமே விரும்புவார்கள். நம்பிக்கையுடன் இருப்பது என்பது உங்கள் வெளிப்பாடுகளிலும் செயல்களிலும் கண்டறிந்துவிட முடியும். நம்பிக்கையுடன் இருப்பது யார் என்பதில் வசதியாக இருப்பது, ஆண்கள் தங்களை நம்புவது, தங்களை பற்றி தெரிந்து கொள்ள நேரம் ஒதுக்குவது போன்றவற்றை உள்ளடக்கியது. ஆண்கள் வெளியிடங்களில் தங்கள் நேர்மறை மற்றும் உற்சாகமான ஆற்றலுக்கு பெண்களும் மகிழ்ச்சியாக பதிலளிப்பார்கள். உண்மையில் ஆண்கள் தங்களை உயர்வாக காட்ட மற்றவர்களுடன் போட்டி போடவோ அல்லது குறைவாக மதிப்பிடவோ தேவையில்லாத போது அது பெண்ணின் கவனத்தை நீண்ட காலம் ஈர்க்கும். அடுத்து, இரக்க குணம் உள்ள ஆண்களை பெண்களுக்கு பிடிக்கும். ஆண்கள் கருணையும் இரக்கமும் கொண்டிருந்தால் அவர்கள் பெண்களுக்கு பிடித்தமானவர்களை. ஒருவரது பார்வையை புரிந்து அனுதாபம் காட்ட முடியும். பிறர் மீது அக்கறையும் அதற்கான திறனும் விருப்பமும் கொண்ட ஆண்கள் மீது பெண்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். மோசமான நாளில் ஆழ்ந்த நம்பிக்கைகள் மற்றும் பயம் போன்ற எந்த நிலையிலும் தங்களுக்கு ஆதரவாக செயல்படும் ஆண்களின் மீது பெண்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அடுத்து, ஆடைகளின் மீது கவனம் செலுத்தும் ஆண்களை பெண்களுக்கு பிடிக்கும். மேக்கப் செய்யாவிட்டாலும் தாங்கள் எப்போதும் பளிச்சென்ற தோற்றத்துடன் இருக்கவே பெண்கள் விரும்புவார்கள். அதே போன்று ஆண்களும் ஆள் பாதி ஆடை பாதி என்றில்லாமல் எப்போதும் தங்கள் உடைகளில் கவனம் செலுத்தி இருந்தால் பெண்கள் அவர்களை கவனிப்பார்கள். உங்கள் துணையை உங்கள் மீது கவனம் செலுத்த விரும்பினால் ஆடைகளில் அவர்களுக்கான விருப்பம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். எப்போதும் பளிச்சு தோற்றத்துடன் இருக்கும் ஆண்கள் பெண்களுக்கு பிடித்தமானவர்கள்தான். அடுத்து, பெண்களை மதிக்கும் ஆண்களை பெண்களுக்கு பிடிக்கும். மரியாதை என்பது இரு பாலினத்தினருக்கும் பொருந்தும். ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான, வெற்றிகரமான உறவை பெற பாலியல் வாழ்க்கையில் ஆண் பெண்ணை மரியாதையுடன் வழிநடத்த வேண்டும். பெண் மோசமாக நடத்தப்பட்டதாக உணர்ந்தால் அதனால் உண்டாகும் பாதிப்பினால் ஆணை தவிர்க்கவே விரும்புவாள். அவமரியாதையை எதிர்கொள்ளும் பெண் அத்தகைய நிலையை ஏற்படுத்திய ஆணை எப்போதும் விரும்ப மாட்டாள். ஆண்கள் துணையை மட்டுமல்ல, எப்போதும் எல்லா பெண்களையும் மதிக்கும் குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து, ஆண்கள் நகைச்சுவை உணர்வு பெண்களை ஈர்க்குமா? நகைச்சுவை உணர்வு பெண்ணின் கவனத்தை ஈர்க்க தொடங்கும். ஆண் நகைச்சுவை நடிகராக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் நகைச்சுவை உணர்வை கொண்டிருக்க வேண்டும். அந்த ஆண் இருக்கும் இடம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதிலும் துணை என்று வரும்போது ஒரு ஆண் வேடிக்கையாக இருக்க முயற்சித்து அவன் துணையாகிய பெண்ணை சிரிக்க வைக்கிறானோ, அந்த பெண் அவனது நகைச்சுவைகளை பார்த்து எத்தனை முறை சிரிக்கிறாரோ அவ்வளவு தூரம் காதல் ஆர்வம் காட்டலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, ஆண்கள் தவறுகளை ஒப்புக்கொள்வது பெண்களுக்கு பிடிக்கும். ஆண்கள் எப்போதும் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும். துணையுடனோ அல்லது தோழமையுடனோ அவன் தவறுகளை சுட்டிக்காட்டும் போது அவை சரியானதாக இருந்தால் ஆண் அத்தகைய தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் தனது தவறை திருத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். தனது குறைபாடுகள் மற்றும் தோல்விகளை ஒப்புக்கொள்வது, மீண்டும் சரியாக நடப்பது என பொறுப்பு ஏற்பதும் கூட அவர்களை கவர்ச்சியானவர்களாக மாற்றி காட்டும். அடுத்து, ஆண்கள் ஃபிட்டாக இருந்தால் பெண்களுக்கு பிடிக்கும். ஆண்கள் ஃபிட்டாக இருக்க ஜிம் வெறியனாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் தங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டிருக்க வேண்டும்.
ஆரோக்கியமான உணவை பராமரித்து கெட்ட பழக்கங்களிலிருந்து விலகி இருப்பதை அறிந்திருக்க வேண்டும். அன்றாட வேலைகளை அட்டவணையிட்டு செய்பவர்களாக இல்லை என்றாலும் தங்கள் தினசரி செயல்பாடுகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கை முறையிலும் தினசரி செயல்பாட்டிலும் ஒரு ஒழுங்கு கடைபிடித்தால் அது பெண்களை கவரும்.